அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் தமிழை திணிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லலப்பா, பாஜகவை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழை திணிக்கிறாங்களாம். எதே நம்ம தாய்மொழியை நமக்கு திணிக்கிறாங்களாம். கடைந்தெடுக்கப்பட்ட பக்கா தற்குறிகள்னா பாஜகவை சேர்ந்தவங்களும் சொல்லலாம். ஆனால் இந்த அளவுக்கு தற்குறியாக இருப்பாங்கலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா. ரெண்டு பாஜகவை சேர்ந்த தற்குறிகள் பேசுனதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு காணொலி பார்க்க போகிறாங்க. அந்த காணொலியில் யார் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாஜகவுடைய விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் அலிஷா அப்துல்லா அப்படின்ற ஒருத்தவங்க தான் பேசியிருக்காங்க. இந்த பெண்மணி ஏற்கனவே பேசினதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோ என்ன அருமையான கருத்து சொல்லியிருந்தாங்க தெரியுமா? ஹிந்தி எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, 4 ஹிந்திக்காரனுங்க ரேப் பண்ணாமல் இருக்கணும்னா ஹிந்தி படிக்கணும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான தெளிவான கருத்துக்கள்லாம் பேசியிருந்தாங்க. அந்த பெண்மணி பேசினது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நான் சின்ன வயசு இருக்கும்போது தமிழ் வாஸ் இம்பார்ட்டண்ட். அங்கே தெரியுமா, ஒரு அட்லீஸ்ட் 15-20 years பேக் தமிழ் வாஸ் இம்பார்ட்டண்ட் லாங்குவேஜ். வி ஹேட் டு ஸ்டடி. டு பி ஆனஸ்ட் 3 வாட்டி ஃபெயில் பண்ணிட்டேன் நான் தமிழில். ஐ ஹேட் டு ரைட் தமிழ். இட் வாஸ் அ இம்போசிஷன். வி ஹேட் டு டூ இட். தமிழ் லாங்குவேஜ் வாஸ் அ மெயின் இன் தமிழ்நாடு. தேவ் இம்போஸ்ட் இட். அது யாருமே பேசல. நான் சாட்சி அதுக்கு. தமிழ் லாங்குவேஜை இம்போஸ் பண்ணியிருக்காங்களா? புரியலை. என்ன, எங்கள் ஊரில் நம்ம பிறந்து வளர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக முதல்ல அம்மா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறதுல இருந்து நமக்கு எல்லாமே தமிழில் பேசி ஒரு மொழி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய வர்றது அப்படின்றது இம்போஸ் பண்ணுறாங்களா? எந்த ஊர்லையாவது தாய்மொழியை இம்போஸ் பண்ண முடியுமா? என்னங்க இது பேசிகிட்டு இருக்காங்க. வி ஹேட் டு டூ எக்ஸாம் தமிழில் எழுதுறோம். என்ன தெரியுமா ஆயிடுச்சு? லாஸ்ட்டு நாங்கள் ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, தமிழ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பர்சன். பிகாஸ் எவ்ரி ஒன் யூஸ் டு ஃபெயில். நம்ம டீச்சர்ஸே தமிழில் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. ஆல் த ஸ்கூல்ஸ் ஹவ் டன் திஸ். அதை எப்படி நீங்கள் இம்போசிஷன் சொல்லுவீங்க? இது தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மதர் டங், அதுதான் இங்கே இருக்கு. இட்ஸ் a freedom. Now you can't force me to learn French. You can't force me to learn Tamil. It is not important to learn Tamil. மர்க்கா சொல்லு. It is not important to learn Tamil. மர்க்கா சொல்லு. It is not important to learn Tamil. Now எனக்கு தமிழ் பிடிக்கலன்னு, that's why we have a selection of French, Hindi இல்ல Tamil. There is a choice of us. You can't force me to learn Tamil. No, what if I don't want to learn Tamil? இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தமிழ் கண்டிப்பாக படிக்கணும். ஃபாரினர்ஸ் எப்படிங்க படிப்பாங்க? இப்போ when we go and study abroad, French கண்டிப்பாக படிக்கணும், இல்லைனா நீங்கள் ஃபெயில். அது it will become a big problem. தமிழ் இம்போசிஷன் நீங்கள் நடந்திருக்குன்னு It was wrong. It was definitely wrong to impose Tamil to all the people because I did that. நான் I couldn't study Tamil because instead of studying maths, instead of studying geography and science, I used to study only Tamil every day. அது எப்படிங்க? என்னோட ஃபேமிலியே தமிழ் பேக்ரவுண்ட் இல்லை. மர்க்கா சொல்லு. ஃபேமிலியே தமிழ் பேக்ரவுண்ட் இல்லை. மர்க்கா சொல்லு. ஃபேமிலியே தமிழ் பேக்ரவுண்ட் இல்லை. இவங்க ஃபேமிலி தமிழ் பேக்ரவுண்ட் இல்லையாமா, அதனால இவங்கள தமிழில் படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாதாமா. ஆனால் இந்த தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தியை மட்டும் நீங்கள் கட்டாயமாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறப்போ இதே பெண்மணி சொல்கிற பதிலை பாருங்கள். அந்த ஹிந்தி திணிப்பு கொஞ்சம் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட பார்வையில் ஹிந்தி திணிப்பு ஆக்சுவலாக எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹிந்தி கம்பல்சரியாக வேணும். நம்மளுக்கு ஹிந்தி இருக்கணும். தாய்மொழியான தமிழ் இருக்கக்கூடாது, ஆனால் ஹிந்தி கட்டாயம். தமிழ் பேக்ரவுண்டு இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்க இல்லை, ஆனால் தமிழ்நாட்டுக்கு உட்கார்ந்து இருந்துக்கிட்டு இங்கே என்ன மொழி இருக்கணும், இங்கே என்ன மொழி படிக்கணும், என்ன மொழி தெரிஞ்சுக்கணும், யார் எதை பேசணும், எந்த மொழியை ஏற்றுக்கணும், எல்லாத்தையும் இவங்க பேசுகிறாங்க. கால கொடுமைங்க. சகோதரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன். தமிழ்நாட்டில் தமிழ் திணிக்கப்படுதில்ல, அது தப்பு அப்படி தானே? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஹிந்தி நல்லா வரும்ல, உங்களுக்கு ஹிந்தி தானே சரியாக இருக்கும், அப்போ அந்த மாநிலங்களுக்கே போயிருங்களேன். ஏன் இங்கே இருக்கீங்க? இது எப்படி இருக்குன்னா, நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு அவளை தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவள் என் லைஃப்பில் இருக்கிறதே நான் நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்னொரு நபர் வந்துக்கிட்டு இல்லை என் பொண்டாட்டியே நீ லவ் பண்ணு,
உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் பொண்டாட்டியே ஒரு பெரிய தருதலை, அவளை கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவனே வந்து நாசமாக தான் போயிட்டு இருக்கான். இதில் நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த பொண்ணெல்லாம் வந்து அது கட்டாயம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க பொண்டாட்டி நீ வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசினா எப்படி இருக்கும்? நமக்கு என்ன வேணும் எது வேண்டான்றது நமக்கு தெரியாது, நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்றது நமக்கு தெரியாது. இத்தனைக்கும் நம்மளுடைய தாய்மொழி நம்ம உயிரோட கலந்தது, நம்ம செலக்ட் பண்ணணும். எனக்கு இது வேணுமா வேணாமான்னு சொல்கிறதுக்கு இல்லை, என் உயிர் எனக்கு வேணுமா வேணாமான்னு நான் இருந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? என் உயிர் என்னோட கலந்தது, அதை நான் உட்காந்துருந்து வேணுமா வேணாமான்னு இருந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. முதல்ல அதை பற்றி நம்ம பேச முடியுமா? ஐயோ, ஹிந்தி படித்தா வடநாட்டுக்காரனுங்க பாலியல் தொல்லை கொடுக்க வந்தால் அதிலிருந்து தப்பிக்கலான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறவங்களோட பேச்சுகள்லாம் இப்படி தான் இருக்கும். இதையெல்லாம் நம்ம கேட்கணுன்றது நம்ம தலையெழுத்து மயில். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜெர்மனியில் ஃப்ரான்ஸில் அங்கே இங்கேன்னு எங்கேயாவது வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் வாழ்ந்தா அங்கே இது மாதிரி இருக்குமா, அங்கே எப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்கல்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ தமிழ் முக்கியம் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, இதே மாதிரியே ஃப்ரெஞ்சு முக்கியம் இல்லை ஜெர்மன் முக்கியம் இல்லைன்னுலாம் போய் அங்கே போய் சொல்லி பாருங்களாம் பார்ப்போம். அந்த ஊருக்கு என்ன மொழி இருக்கணுன்றதை பற்றி நீங்கள் பேசி பாருங்களாம் பார்த்துருவோம். இந்த பேசுனாங்க இல்லையா இந்த அலிஷா, இவங்க வந்து தமிழ் கற்றுக்காதது, தமிழ் பெருசாக இவங்களுக்கு தெரியாதது ரொம்ப நல்லது. கற்றுக்கிட்டாலும் நம்மளுக்கு தான் கேவலம், தமிழ் மொழிக்கு கேவலம். வேண்டாம், நீங்கள் தமிழ் கற்றுக்காதீங்க சகோதரி, உங்களுக்கு ஹிந்தி தான் சரியாக இருக்கும். நீங்கள் ஹிந்தியை மட்டுமே கற்றுக்கிட்டு ஹிந்தியை வச்சே வாழுங்க, தயவு செஞ்சு எங்கள் தமிழை விட்டுருங்க. கட்சியில் இருக்கிற 1-2 பேர் கொஞ்சம் தற்கொலையாக இருக்காங்கன்னா பரவாயில்லைங்க, ஒட்டுமொத்த கட்சியுமே இப்படி தான் இருக்குன்னா என்னங்க பண்ணுறது? லட்சக்கணக்கில் இருக்கானுங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இதுங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க. நம்ம மக்களை எஜுகேட் பண்ணி அலர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டுமே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களெல்லாம் போய் திருத்த முடியாது, நம்ம மக்களை காப்பாற்றிக்கிட்டு மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். நம்ம பேசுகிறப்ப சொல்லுது இன்னொரு ஆசிரியர் தான் தேர்வு எழுதி கொடுத்து பாஸ் ஆனாங்கன்னு சொல்லுது. அப்போ இவங்கெல்லாம் பக்கா 420ன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து வாக்குமூலமே கொடுத்துட்டாங்க, இவங்க வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு. இந்த அம்மாவை மறுபடி படிக்க வச்சு 12th பாஸ் ஆகிறதுக்கு 12th எக்ஸாம் எழுத வைக்கணும். இப்படி மண்டைக்கு அறிவில்லாத தற்கூரிகளை வச்சு தான் கட்சி நடத்துகிறாங்க பாருங்க. சரி, இவங்க சொல்கிற ஃப்ரான்ஸில் எல்லாம் ஃப்ரெஞ்சு படிக்க சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்க சொல்ல மாட்டாங்கன்னு யாரை சொன்னது? அவங்களோட தாய்மொழியை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அங்கே போய் வாழ முடியும். இப்போ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இதே நம்ம நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு உங்களுக்கு ஹிந்திலாம் முக்கியம் இல்லை, ஹிந்தி கட்டாயம் இல்லை, தமிழ் படிங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா? அவங்க ஊருக்கு போயிட்டு ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால் சரியாக இருக்குமா? அங்கே போகிறோம், அங்கே தான் நம்ம வாழ போகிறோம்னா அங்கே நம்ம ஹிந்தி படிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும், ஹிந்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இங்கே மட்டும் வந்து உட்கார்ந்துருந்துக்கிட்டு தமிழ் தேவையில்லை, தமிழ் கட்டாயம் இல்லை, தமிழை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க, தமிழை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு தைரியம் இருக்குது இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேசுறது வாய் தவறி கட்சியோடைய அஜெண்டாவே உளறி வச்சுட்டு இப்படி உளறி மொத்தமாக அம்பலப்பட்டு நிற்கிறது தான் பாஜகவுடைய தனி சிறப்புங்க. எனக்கு எந்த மொழியை நான் படிக்கணும், எது என்னுடைய தாய்மொழியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஃப்ரீடம், எனக்கு எதுவுமே இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க பேசுகிறாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுங்க, இதே ஃப்ரீடமை நார்த் இந்தியாவிலே வைங்களேன். 3ஆவதாக ஒரு மொழியாட்டு சவுத் இந்தியன் லாங்குவேஜை சூஸ் பண்ணுற மாதிரி நார்த் இந்தியாவில் வைங்களேன். ஏன் ஹிந்தியை மட்டும் தமிழ்நாட்டில் படிக்கணும்னு சொல்கிறீங்க? தமிழ் மொழியை இல்லை சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எதுவாக வேணா இருக்கட்டும், எங்கள் தமிழ் மொழியெல்லாம் கொண்டு போய் நீங்கள் படிக்க வைங்க பார்க்கலாம் நார்த் இந்தியாவில். நாங்கள் இதே மாதிரி நார்த் இந்தியாவில் போய் உட்காந்துருந்துக்கிட்டு இதுதான் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அப்போ நீங்கள் மட்டும் எங்கள் ஊரில் வந்து உட்காந்துருந்துக்கிட்டு இதுதான் ஃப்ரீடம்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறீங்க, எங்கள் தாய்மொழியை படிக்கிறதுக்கு பேர் திணிக்கிறதுன்னு சொல்கிறீங்க. கோமாளிங்க. எங்கள் தமிழ் மக்கள், தமிழ் பிள்ளைங்களுக்கு, எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நாங்கள் பேசுகிற எங்கள் தாய்மொழியை தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜீனில் வர்றதுங்க. அதையெல்லாம் இருந்து திணிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆமாம் நாங்கள் திணிக்க தான் செய்வோம். என்ன பண்ணுவேன்? தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க மாட்டாங்களாம், ஆனால் தமிழ்நாட்டில் வாழுவாங்க, தமிழ்நாட்டில் பிழைப்பாங்களாம், ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க மாட்டாங்களாம். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த சகோதரி பாவம், இவங்க இந்த மாதிரிலாம் பேசி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்படியெல்லாம் பேசலைன்னா பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லிடுவாங்கல்ல இவங்க ஆட்கள்லாம். அதனால இந்த சகோதரி இப்படிலாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்கள நம்ம விமர்சித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்க இருக்கிற இடம், இவங்க மண்டைக்குள்ளே ஏறி இருக்கிற விஷம், நம்ம அந்த விஷத்தை மட்டும்தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. பாவம், தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ்க்கு இருக்குல்ல,
தமிழ்நாடு ஸ்கூல் தமிழர்களுக்கு கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசுகிற நிலைமைக்கு வந்து விட்டுருக்காங்க பாருங்களேன். எனக்கு ஆனால் உண்மையாகவே ஒரு டவுட்டுங்க, நம்ம தாய்மொழியை யாராவது நம்மக்கிட்ட திணிக்க முடியுமா? சிரிப்பு வருதுங்க எனக்கு. இதை எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்களேன். இப்படியெல்லாம் நம்மளால் பேச முடியுமா? இப்படிலாம் பேசி பேசி தான் இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்த வாக்குகளும் அப்படியே சரிஞ்சு இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்குது. அடே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ப்ரோ, எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா நீ? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காணொளி என்ன தெரியுமா? ரொம்ப அறிவாளி, ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்கிற ஒரு நபர், சரியா? ஹோட்டலுக்கெலாம் போய் இது ஹலால் சாப்பாடா, அப்படின்னா நாங்கள் ஹிந்துக்கள் இதை ஏன் சாப்பிடணும்? இது சரியில்லையே, ஹலால் செய்யப்பட்ட சாப்பாடை நாங்கள் எதுக்கு சாப்பிடணும்? இது எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இல்லையா அப்படின்லாம் சொல்லி ஹோட்டலாக ஏறி இறங்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் பேசின ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். பயங்கரமான அறிவாளிங்க, சொல்கிறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். நரேந்திர மோடி நான் ஒரு வீட்டில் மாடு கொடுக்குறாரு, பசுமாடு. இந்த பசுமாடை வளர்த்துக்கோ, நல்லா பால் கொடுக்கும், நீ பால் கறந்துக்கும். அப்போ அவன் கேட்குறான், பசுமாட்டுக்கு தீவனம் போடணுமேங்கிறான், புல்லு போடணுமே டெய்லி, பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணுமே, பசுமாட்டுக்கு தவிடு கொடுக்கணுமே. ஆமாம், எல்லாம் தான் கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு வசதி இல்லையே. அப்படியா, மாதம் ஒரு 10,000 ரூபாய் தரேன், நீ பசுமாட்டுக்கு தவிடு வை, புண்ணாக்கு வை, நல்ல பசும் தீவனம் எல்லாம் கொடு, அது பால் கறக்கும், அந்த பாலை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உனக்கு கொடுக்கறது நிதி உதவி தான் தர்றேன் அப்படின்னு அந்த டிஎம்கே காரன்ட்ட சொன்னார். அந்த திமுக காரன் என்ன பண்ணிட்டான், சூப்பரா, எனக்கு பசு பிடிக்காது, நீங்க தான் கோமாதாம்பிங்க, எங்களுக்கு கோமா. அப்போ மோடி சொன்னார், உனக்கு பசு வேணானா விட்டுறான்ட்டார். விட்டுருவோம், இஷ்டம், பசு வேண்டான்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு, வளர்த்துக்கடா, உனக்கு நல்லதுடா, பால் கிடைக்கும்டான்றேன், எனக்கு பால் வேணாம், அது வேணாம், பசு வேணாங்கிற விட்டுரு அப்படின்ட்டு மோடி வந்துட்டார். திரும்ப அவன் மோடியா விரட்டிக்கிட்டே வந்து என்ன கேட்குறேன், நான் பசு தானே வேணான்னே, அந்த 10,000 ரூபாய் வேணான்னு சொல்றேன்னா அதை கொடுன்றான், 10,000 ரூபாய் கொடுன்றான். இப்போ புரியுது திமுக பிரச்சனை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மகேஷ் பொய்யாமொழி அதுதான் பேசுறாரு, ஸ்டாலின் அதுதான் பேசுறாரு, இவங்களுக்கு ஊதுகுழலாம் தமிழ்நாட்டில் ஊடகங்கள்ல அதுதான் சொல்லுது, மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது, தேசிய கல்விக் கொள்கையில் சேராததால், அதை அமல்படுத்தாதால் உங்களுக்கு நிதி இல்லைன்னு சொல்லி, அது செஞ்சா தாண்டா நிதி, பிறகு அதுல என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யணும், அதுக்கு பணம் வேணும்னு தர்றோம், பசுமாடு வளர்த்த செலவாகும், அதனால 10,000 தரேன்றேன். இது என்ன சொல்றாப்லன்னு புரியுதா? பசுமாடு தருவாங்களாம், அந்த பசுமாட்டை நம்ம வளர்க்கணுமா, நம்ம வளர்க்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறோமா, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, 10,000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்களாமா. நம்ம சொல்கிறோம் இல்லை எனக்கு பசுமாடு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி உனக்கு சொல்கிறதுக்கு எல்லா உரிமை இருக்குது, வேண்டான்னு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, சரி நான் ஒன்றும் உன்னைய வற்புறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டை கொண்டு போயிடுறாங்களாம், காசு தராமல் போயிடுறாங்களாம். நம்ம வந்துட்டு போய் நான் பசுமாடு தானே வேணான்னு சொன்னேன், காசு வேணான்னு சொன்னோன்னா எனக்கு அந்த 10,000 ரூபாய் கொடுன்னு நம்ம கேட்டோமா. இவங்களுக்கு இப்போ அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? நம்ம வேண்டான்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா, அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா, அந்த உரிமையை அவங்களுக்கெல்லாம் கண்ணை உறுத்துது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோமே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உரிமையை பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ இவர் சொல்கிற மாதிரி அந்த 10,000 ரூபாய் மோடிஜி அவர்கள் சொல்கிறத நம்ம கேட்காதனால அவர் கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த 10,000 ரூபாய் யாரோடது? மத்திய அரசு நிதி தருது அப்படின்னா அந்த நிதியை மத்திய அரசு எங்கேருந்தோ சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அதை மாநிலங்களுக்கெல்லாம் பிரித்து ஏதோ பிச்சை போடுற மாதிரி பேசுகிறாங்க. மத்திய அரசுக்கு நிதி எங்கேருந்து வருது? அந்த நிதி எங்களுக்கான நிதி, அது எங்களுக்கு தர வேண்டிய நிதி. எங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு எங்களுடைய பங்கை தர்றதுக்கு இத்தனை கதை உருட்டிக்கிட்டு இருப்பீங்களா நீங்கள்? மாடு கொடுத்தா வேணான்னு சொன்னாங்க, 10,000 ரூபா கொடுத்தா அதை மட்டும் வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதை உருட்டிகிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த மத்திய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் கூட எல்லாம் பேசி கலந்து உரையாடி அதுக்கு பிறகு தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்தாங்களா? இந்த நபர் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே 2 மாடு இருக்குது, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம அதனால நல்லாவும் இருக்கோம். ஆனால் 3வது நம்ம ஏற்கனவே முதல்ல பேசின மாதிரி அந்த லவ்வர் மேட்ரு தான், இது மாடு வச்சு பேசுகிறோம். 2 மாடு நம்மக்கிட்ட இருக்குதே, நம்ம அதிலேருந்து கிடைக்கிற பாலை வச்சு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோன்னு வச்சுப்போம். இவங்க கொண்டு வந்து 3வதாக ஒரு மாடை நீ ஏற்றுக்கனா
எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இது போதும், எனக்கு இதுவே என் லைஃப்பை நல்லா தான் நடத்துது. ஆனால் நீ தர்ற மாடை வச்சுருக்கவன் வந்து நாசமாக தான் போய் கிடக்கிறான், அவன் ஒன்றும் என்னைய விட பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக ஃபேக்சுவலாக எடுத்து பேசுகிறோன்றப்போ, இல்லை நீ இந்த மாடை வாங்கியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறது என்ன மாதிரியான கதை? கடவுள் தான் வர்ணம் சாதியெல்லாம் உருவாக்குனார்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிற மன நோயாளிகள் இவர்கள். எங்களுக்கு மட்டும்தான் மூளை பலம் ஜாஸ்தி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முட்டாள் கூட்டம் இவர்கள். அதனால இந்த முட்டாள் மனநோயாளி கூட்டம் இந்த மாதிரி பேசுறது, அங்கங்கே உளறதெல்லாம் பார்த்து யாருமே அதை ஒரு பொருட்டாக எடுக்காதீங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கொடுத்த காசை நம்ம திரும்ப கேட்கறதுக்கு எப்படி அவமானப்படுத்துகிற மாதிரிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தமிழர்கள் மேலே பதிவு பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் எதையுமே படிக்கக்கூடாதுன்னு சொன்ன இதே பயலுக்கு தான் இன்னைக்கு ஹிந்தி படிச்சுக்கன்னு முட்டி மோதுறானுங்க. அவனுங்க நினைக்கிற மாதிரி நம்மளை அடிமைப்படுத்தணும்னா படிக்கிறதுக்கும் சொல்கிறானுங்க, படிக்க வேணான்னு சொல்கிறானுங்க. அவனுங்களே படிங்கன்னு சொல்லி படிக்க வச்சு அடிமையாக்க பார்க்குறானுங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவும் அடிமையாக்க பார்க்குறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம படிக்காமல் இருந்தப்பவும் அடிமையாக்க பார்க்குறானுங்க. ஆக மொத்தம் அவனுங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். அதுக்கு அவனுங்க என்ன பண்ணணுமோ பண்ண ரெடியாக இருக்கானுங்க, அவ்வளோதான். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எங்ககிட்ட 2 மாடு இருக்குது. அந்த மாடுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு தேவைப்படுது. அந்த காசும் கூட நீங்கள் உங்கள் காசை, நீங்கள் உழைச்ச காசை எங்களுக்கு தர வேண்டாம். நாங்கள் வரி பணமாக கெட்டின பணத்தை எங்களுக்கு தந்தால் போதும். எங்கள் பணம் அது, அதை நாங்கள் உரிமையோடு தான் கேட்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அது ஹெல்ப் பண்ணலை, அது எங்களுடைய பணம், எங்களுக்கு தர வேண்டிய பணம், அதை மட்டும் தந்தாலே போதும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.